நேயர்கள் அனைவரையும் தற்போது அமெரிக்காவில் இருந்த நெதன்யாகுடைய செய்திகளோடு நாம் இப்பொழுது ஆரம்பிக்க போகிறோம். வார் பதட்டமும் பெரும் கொள்ளை நடவடிக்கையும் மத்திய கிழக்கில் மேகங்கள் ரொம்ப கருமையாக இருக்கிறது. அமெரிக்காவிலிருந்து 7ஆம் தேதி நேற்று இந்திய நேரப்படி இன்று காலை நேரடியாக அமெரிக்க அதிபரோடு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு ஜாயின்ட் ப்ரெஸ் மீட்டிங்கில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு பேசினார்கள். வழக்கம் போல் ஈரானுடைய அக்ரெஷனை நாங்கள் எதிர்ப்போம், ஈரானுடைய பயங்கரவாத நடவடிக்கைகளை கண்டிப்போம், ஹமாஸ் மற்றும் பயங்கரவாத குழுக்களை பலஸ்தீனத்திலிருந்து வெளியேற்றுவோம், பிராக்சிகளையும் வெளியேற்றுவோம். அதை விட நெதன்யாகு இன்னொன்றையும் சொன்னார். அது ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தை. நாங்கள் ஆண்டவருடைய மக்கள், அது அவருடைய நம்பிக்கை. பிப்லிக்கலுடைய நாம்ஸ் அடிப்படையில் நாங்கள் சிங்கம், வி ஆர் லயன், நாங்கள் இந்த லயன், இந்த லேண்டனுடைய சிங்கம், எங்களுடைய சிங்கத்தை அடக்குவதற்கு யாருக்கும் முடியாது அப்படின்லாம் அவரை பற்றியான ஒரு தகவலை சொன்னார். இப்போ நாம் என்ன கேட்குறோம்னா, ஆண்டவருடைய குழந்தைகள் தான் அநியாயமாக கர்ப்பிணி பெண்களை கொலை செய்வார்களா? இது அப்படியே கொஞ்சம் மனசாட்சியை வச்சு அவர்களுக்கு ஆதரவளிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் பாருங்க. கடவுளுடைய பிள்ளைகள் தங்களுக்கு ஏற்படுகிற கேடுகளை, தங்களுக்கு ஏற்படுகிற துன்பத் துயரங்களை அவர் தன் வழியிலே செயல்படுத்துவார். அப்படித்தான் கிறிஸ்தவ நம்பிக்கைகளும் கூட. ஆண்டவர் நம்பிக்கைகள் பலவித, இட் வுட் ஹாவ் எ டிஃப்ரெண்ட் பெர்செப்ஷன் இருந்தாலும் கூட அவர் தன் உயிரை மக்களுக்காக கொடுத்தார். அப்படி தான் பைபிள் சொல்லுது. அதுதான் அந்த இறையியல் பிப்லிக்கல் நாம்ஸினுடைய அடிப்படை தத்துவம். இங்கே நெதன்யாகு சொல்கிறார், நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டுமல்ல, நாங்கள் லயன், இறைவனுடைய சிங்கங்களாம். இந்த சிங்கங்களை யாரும் ஒன்றும் தொட முடியாது. சிங்கங்கள் இப்படி இருக்காது, அடுத்தவர்களை கொலை செய்யாது, ஆண்டவருடைய பிள்ளைகள் இப்படியெல்லாம் கொல்ல மாட்டார்கள். அப்படி என்றால் இவர்களுக்காக ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு சித்தாந்தத்தை மக்களிடத்திலே பரப்புகிறார்கள். அதை பல நம்புகிறார்கள். அதை பற்றியான கேள்வி நமக்கல்ல. இப்போ என்ன வருத்தம் என்று சொன்னால், மக்களை படுகொலை செய்யக்கூடிய விவகாரத்தை நியாயப்படுத்துகிறார்களே, அதுதான விஷயம். தினமும் 100 பேர் 50 பேர் கொல்லப்படுகிறார்கள். சரி, இன்றைக்கு காலையில் நாங்கள் சிங்கம், பலஸ்தீன சிங்கம், அதாவது அந்த இஸ்ரேலுடைய சிங்கம் என்று சொன்னார். அது அவருடைய ரைட். இப்போ அடுத்து நம்ம பேச போகிறது, அவர்கள் தயாராக வருகிறார்களா என்கின்ற ஒரு கேள்வி இருந்தாலும், இன்றைக்கு மத்திய கிழக்கிலுடைய ஈரானுடைய பிளான் என்ன, அமெரிக்காவுடைய அலைஸுடைய திட்டம் என்ன, இதை தான் பேச போகிறோம். ஏன் இந்த செய்தியை நான் முதல்ல சொன்னோம்னா, நெதன்யாகு சொன்ன அந்த ஒரு கருத்தை மட்டும் நான் உங்களுக்கு பதிவு செஞ்சுருக்கேன். நிறைய பேசியிருக்காரு, அதெல்லாம் பேசுன நமக்கு டைம் காணாது. நேரடி லைவில் அவர் பேசுனதை இன்னும் பத்திரிகையில் கூட வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அமெரிக்கா அவசரமாக தாட் சிஸ்டத்தை 2வது முறை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். செகண்ட் பேட்டரி எங்கே? இஸ்ரேலுக்கு. இந்த தாட் என்றால் என்ன? அதாவது டெர்மினல் ஹை ஆட்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாக இஸ்ரேலில் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது வான் பாதுகாப்பு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலிருந்து வரக்கூடிய மிசைல்ஸ், ட்ரோன்கள் மற்றும் விவகாரமான தாக்குதல்களுக்கு வரக்கூடிய எல்லாவற்றையும் தடுக்கக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். அமெரிக்காவில் இருப்பது தாட் பேட்ரியாட். இங்கே இருப்பது நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரோ, அதாவது மிக முக்கியமாக அயன்டோம், அயன் பீம், அது மட்டும் இல்லாமல் ஏரோ சிஸ்டம், டேவிட் சில்லிங் போன்றெல்லாம் வைத்து அவைகள் செயல்பட முடியாமல் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு ஹிஸ்புல்லாக்கள் அடித்தார்கள், ஹவுதிகள் அடித்தார்கள். பலஸ்தீனத்திலிருந்து தாக்குதலை அவர்கள் மட்டுப்படுத்த முடியாமல் ஜோ பைடனுடைய நிர்வாகத்தில் இந்த பேட்ரியாட் மற்றும் தாட் சிஸ்டம் அனுப்பப்பட்ட. தாட் தான் அதில் முகமாக சொல்கிறது. தாட் என்றால் த டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம். இப்போ அது 2வது பேட்டரியை அனுப்பியிருக்கிறாங்க. அது எங்கெல்லாம் நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது என்பதை தற்போது ஈரான் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. இதுதான் முக்கியம்.
இதனை இயக்குவதற்கு நன்கு பரிச்சயமும் அனுபவ அறிவும் கொண்ட 90 பேர் அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் காரிடாரில் இருந்து இராணுவத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. இது எங்கே இந்த ஏர்ஃபோர்ஸ், அது மட்டும் இல்லாமல் C5M இது எங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், நெவாட்டிம் ஏர்பேஸில் ஏராளமாக அந்த பேட்டரிகள் மட்டுமல்ல மற்ற விவகாரங்களும் வந்திருக்கிறதாக அமெரிக்காவில் இந்த ஏர்ஃபோர்ஸ் C5 மூலமாக C5M மூலமாக வந்திருக்கிறது. இந்த தாட் எல்லா விதமான பெலிஸ்டிக் மிசைல்களை குறிப்பாக தடுத்து நிறுத்தும். இட்ஸ் ப்ரொவைடர் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் ஆல் கைண்ட் ஆஃப் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் என்று அந்த செய்தி தெளிவாக குறிப்பிடுகிறது. எல்லா விதமான ஹைப்பர்சோனிக் பெலிஸ்டிக் மிசைல்களை அமெரிக்கா தாட் சிஸ்டம் மூலம், டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலமாக ஏற்கனவே தங்களிடத்திருந்த வான்படைகள், வான் பாதுகாப்பு மையங்களாக இருக்கக்கூடிய ஏரோஸ், அயன்டோம், அயன்பீம், அது மட்டும் இல்லாமல் டேவிட் சில்லிங் மற்றும் இந்த ஏரோ சிஸ்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆனல வருது. இப்போ இது என்னன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தாட் சிஸ்டத்தை பரிச்சயம் பண்ணி பார்த்தல ஹவுதிகள் அனுப்பியவற்றை அவர்கள் தடுத்து நிறுத்தி இது 100% சக்சஸ் என்று ஒரு கருத்தும் வெளியாகி இருக்கிறது. இதற்கிடையிலே தெஹ்ரானுடைய ஈரான் ஹேஸ் த 5 காம்பனன்ட் சிஸ்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். ஈரான் என்ன சொல்கிறது என்றால், ஈரானுடைய செய்திகளை நாம் பார்ப்போம். இப்போ அமெரிக்கா C5M மூலமாக ஏராளமான ஆயுத குவிப்புகளை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்காவுக்கு பகரமாக மாற்றாக போருக்கு தயார் நிலையிலே, அதாவது எல்லா நிலைகளிலும் ஈரான் தனது வல்லமையை நிலைகளை நிறுத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் we are not seeking the war, ஆனால் எங்கள் மீது திணிக்கப்பட்டால் நாங்கள் கண்டிப்பாக எந்த நிலைக்கும் உலகம் பார்த்திராத விசித்திரமான ஆச்சரியப்படக்கூடிய அளவில் தாக்குதலை நடத்தி அவர்களை மௌனியாக்குவோம். அதற்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை. there is no hesitation, எங்களுக்கு எந்த பயமும் இல்லை என்று அதாவது சுலைமானி சொல்லியிருக்கிறார் என்கின்றதை நாம் இப்பொழுது உங்களுக்கு சொல்கின்றோம். மிக முக்கியமாக ஈரானுடைய அந்த 5 காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஈரான் ரெடார் சிஸ்டத்தை லான்ச் செஞ்சிருக்கிறாங்க முதற்கட்டமாக. அது காதிர் என்கின்ற ரெடார் சிஸ்டத்தை பற்றி, அந்த காதிருடைய தன்மையை பற்றி நான் நேற்று ரொம்ப 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 தெளிவாக உங்களுக்கு சொல்லிட்டேன். அதில் யாராவது பார்க்காதவர்கள் நேற்று என்னுடைய காணொலியை பார்த்தா உங்களுக்கு காதிர் சிஸ்டத்துடைய ரெடார் எப்படிப்பட்டது இருக்கிறது, அது மட்டுமல்லாமல் இந்த ரெடாரின் மூலமாக B2 பாம்பர்ஸை கண்காணிக்க முடியும், எவ்வளவு தொலைலிருந்தெல்லாம் பண்ண முடியும் என்று சொல்லிட்டேன். அப்போ லான்ச்சஸ் ரேடார் பாயிண்ட் நம்பர் 1, இட் ஹேஸ் அ 5 காம்பனன்ட் சிஸ்டம். த பாயிண்ட் நம்பர் 1 ரெடார் சிஸ்டம். இரண்டாவது கமாண்டிங் அண்ட் கண்ட்ரோல் யூனிட் சப்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்கிறார்கள். இந்த தாட் சிஸ்டத்தின் ஈரான் இதையெல்லாம், அதாவது கமாண்ட் சிஸ்டமும் கண்ட்ரோல் சிஸ்டம் சப்போர்ட் எப்படியெல்லாம் பண்ணக்கூடிய என்று சொல்லியிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக இஸ்ரேலுக்கு மாற்றமாக 6 மாதங்களுக்கு முன்பு இந்த பேட்டரியை அவர்கள் அனுப்பினார்களே, அப்பொழுதே ஈரானும் தனது விவகாரங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். ஈரான் இந்த விவகாரங்களை ஆரம்பித்திருக்கிறார்கள். இதற்கு இடையில ஈரான் எப்படி தனது போர் தளவாடங்களை நிலைப்படுத்துகிறதோ, சனிக்கிழமை தாட் சிஸ்டத்தை இஸ்ரேலும் நிலைப்படுத்தி வச்சிருக்கிறது. ஆகவே அவர்கள் ரேடார் வைத்திருக்கிறார்கள், கதிர் வைத்திருக்கிறார்கள், இவர்கள் தாட் வைத்திருக்கிறார்கள், இவர்கள் பெட்ரியாட் வைத்திருக்கிறார்கள், டேவிட் சில்லிங் வைத்திருக்கிறார்கள், ஏரோ சிஸ்டம் வச்சிருக்கிறார்கள், அயன்டோம், அயன்பீம் போன்றவைகள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையிலே ஏமனில் மிசைல் தடுக்கும் வகையில் அவங்க டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதாகவும் இஸ்ரேலிருந்து செய்தி வருது. அது ஃபுல் சக்ஸஸ்ஃபுல்லாக சொல்லுவது. நியூக்ளியர் ப்ரோக்ராம் B2 பாம்பர்ஸ் அது சக்ஸஸ் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அவர்களுக்கு துணையாகத்தான் இந்த B2 பாம்பர்ஸை கார்சியா லேண்டில் தீவில் நிறுத்தியிருக்கிறார்கள் என்பதையும் நாம் சொன்னேன். இதற்கிடையில் டூமன் ஷிப்ஸ் பழுதுபட்டு இருந்தாலும் கூட அதை தொட முடியாது. அதற்கு பதிலாக US கார்னிவல் வின்சன் எக்ஸ்பெக்டிங் இட் வில் கம் சூன், மிக விரைவிலே
இங்கே வரும்பதாகவும் இருக்கிறது. இது அல்லாமல் அடுத்த செய்திக்கு நம்ம போவோம். அப்போ நான் ஈரானுடைய வல்லமைகள் என்ன, ஈரானுடைய விவகாரங்களை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது ஈரான் என்ன சொல்கிறது என்று நாம் பார்ப்போம். எப்போதும் நாங்கள் பின்வாங்க போவதில்லை. ஈரானுடைய அலி ரஸா மற்றும் முக்கியமான ஆளுமைகள் அனைவரும், ஹசன் சுலைமான் போன்றவர்கள் எல்லாம் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் எப்போதும் பின்வாங்க போவதில்லை. எங்களுடைய நாட்டினுடைய இயற்கை எங்களுக்கு கொடுத்த வளத்தை நாங்கள் அந்த அளவிற்கு மலைபோல் குவித்திருக்கிறோம். நாங்கள் நடத்தப்போகிற வித்தைகளை கண்டு சர்வதேசம் அதிர்ச்சி அடைய போகிறது. அந்த அளவிற்கு பயங்கரமான புதிய ஆயுதங்களை நாங்கள் வீசப்போகிறோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எதுவுமே நமக்கு நம்பிக்கை இல்லை, என்ன நடக்க போகுதுங்கிறது மட்டும் தெரியல. இப்போ ஈரானுடைய இந்த விவகாரத்தை ஹுசைன் சலாமி உடைய மேற்று என்னன்னா, திணிக்கப்பட்ட போருக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டு சொல்லுவாங்க. வன்பொருள் மற்றும் மென்பொருள் ரெண்டுமே எங்கள்கிட்ட இருக்குது அப்படிங்கிறார். சாஃப்ட்வேரும் இருக்கிறது, ஹார்ட்வேரும் எங்களிடத்தில் இருக்கிறது. ஐஆர்ஜிசி பாதுகாக்கப்பட்ட இடங்களில் உலகத்தில் யாரும் பாதுகாக்கப்படாத இடமாக எங்களுடைய ஒரு பெரிய நீண்ட இராணுவ கட்டமைப்பை நாங்கள் வைத்திருக்கிறோம். இது அமெரிக்காவும் உணர்ந்து தான் இருக்குது. ஒரு பெரிய நீண்ட கட்டமைப்புனா நில வளங்களில் அந்த அளவுக்கு பெரிய இடம். இது லெபனானை போன்றோ ஹிஸ்புல்லாக்கள் ஹமாஸ் இருக்கிற இடத்தை போன்றோ இஸ்ரேலை மாதிரி ஒரு சின்ன இடம் கிடையாது. ஒரு பெரிய கட்டமைப்பு, மலைகள், காடுகள், இதற்கு இடையில் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு தெரியல. கட்டுக்கதைகளை நீங்கள் நம்ப வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன் 2 ப்ராமிஸ் எகெயின்ஸ்ட் நாங்கள் என்ன செஞ்சோமோ அதில் எங்களுக்கு துல்லியமாக நாங்கள் தாக்கினோங்கிறத நாங்கள் நினைவில் வைத்திருக்கிறோம். மீண்டும் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் நினைவுபடுத்துகிறோம். ஹசன் சுலைமானுடைய கருத்து, எங்களுடைய தாக்குதலுக்கு நாங்கள் எங்களின் தாக்குதல் எட்டாத அளவுக்கு அப்பால் இருக்கும், யாருமே கற்பனை செய்யப்பட முடியாத அளவுக்குன்னு ஹுசைன் சலாமினுடைய கருத்தை நான் இங்கே பதிவு செய்து கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கொமேனி அங்களுடைய ஃபார்மர் ஈரான் மினிஸ்டர் சொல்கிறாரு, கொமேனிக்கு கைண்ட்லி ரீகன்சிடர் த ஃபத்துவா அப்படின்னு சொல்கிறார். இது என்ன ரீகன்சிடர் ஃபத்துவா பண்ண சொல்கிறாங்கன்னா, 2002 கொமேனி ஒரு ஃபத்துவாவை கொடுத்துருக்கிறார். எந்த ஃபத்துவாவை நீங்கள் ரிவோக் செய்யணும் அப்படின்ட்டு முன்னால் அவர் பேர் முஹாஜிரியன் என்று சொல்லக்கூடிய ஃபார்மர் போர்ட்ஃபோலியோ மினிஸ்டர் இருந்தவர். he is pleaded to the Khomeini, he wrote the letter. அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, நீங்கள் கைலி ரீகன்சிடர் யுவர் ஃபத்துவா. என்ன ஃபத்துவா அப்படின்னு பார்த்தா, ரிவோக் செய்யுங்கன்னா 2003 அந்த ஃபத்துவா என்ன சொல்ல இருக்குன்னா ஹராம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்டர் தி இஸ்லாமிக் ஸ்ட்ரக்சர் படி அணு ஆயுதங்களின் மூலமாக நியூக்ளியர்களை உற்பத்தி செய்து மக்களை படுகொலை செய்வது இஸ்லாமிய அடிப்படை மாஹூல் என்று சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்திற்கு எதிரானது, டாக்ட்ரின், இந்த கொள்கைக்கு எதிரானது என்று அவர் கொடுத்த ஃபத்துவாவை நீங்கள் ரீகன்சிடர் பண்ணுங்க, ரிவோக் பண்ணுங்க அப்படின்னு இந்த முஹாஜிரின் என்று சொல்லக்கூடிய முன்னாள் ஈரானுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார். இது ஒரு பீஸ்ஃபுல் ஆக்டிவிட்டீஸுக்கு தான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறீர்கள். இந்த ப்ரொடக்ட் நியூக்ளியர் வெப்பன் சிட்டிங் ஜூரிஸ்ப்ரூடென்ட்மெண்டல் ரிலீஜியஸ் அண்ட் பொலிட்டிக்கல் ரீசன். ஆகவே தற்போது இதை நீங்கள் 2003 கொடுத்த அந்த ஃபத்வாவை ரீகன்சிடர் செய்ய வேண்டும் என்று அந்த அறிக்கை வந்திருக்கிறது. இதற்கு இடையில் மிக முக்கியமான செய்தி என்ன செய்தினா, கத்தாரில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களில் அதிக அளவு ஆயுதங்களை அமெரிக்கா குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒன்று, C-17 விமானம் மூலம் ஆயுதங்களை கத்தாரில் அவர்கள் குவிக்கிறார்கள். இரண்டாவது, ஜோர்டனில் இதே நிலையில் விமான தளங்களில் ஏராளமான ஆயுதங்களும் ஆயுத குவிப்பு விமானங்களும் வைக்கப்பட்டுள்ளன. இது 2. மூன்றாவது, UAE என்று அழைக்கப்படுகிற ஐக்கிய அரபு அமீரகத்தில் UAE அமெரிக்காவினுடைய தளங்களில் ஏராளமான ஆயுதங்களை குவித்திருக்கிறது மட்டுமல்ல, அமெரிக்கா தங்களை பாதுகாக்க தேர்ட் சிஸ்டம் வான் பாதுகாப்பு கருவி எல்லாவற்றையும் நிலைநிறுத்தி இருக்கிறது மட்டுமல்லாமல் அரபு மண்டலங்கள் முழுவதும் அமெரிக்காவினுடைய தளவாடங்களை மூலம் தங்களை வசப்படுத்தி இருக்கிறார்கள். எண்ணெய் கிணறுகள், குறிப்பாக அவர்கள் எண்ணெய் கிணறுகளை வைத்திருக்கிற சிரியாவிலும் கூட பாதுகாப்புக்கு வைத்திருப்பதாக நாம் புரிந்து கொள்ளும். அதே போன்று
ஈரானுடைய அது பெர்ஷியன் கல்ஃப் பகுதிகளிலையும் உளவு இராணுவத்தின் மூலம் அமெரிக்கா கண்காணிக்க ஆரம்பித்து விட்டது. இதற்கிடையில் ஈரானுடைய வார்ஃபேர் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் மூலம் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு நிலைநிறுத்துவதை பற்றி தகவல்களை ஈரான் எங்கெல்லாம் வைத்திருக்கிறது, எந்த எல்லைகளிலெல்லாம் இந்த டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அவர்கள் வைத்திருக்கிறார்கள், தாட் சிஸ்டத்தை, பேட்ரியாட் சிஸ்டத்தை, அயன்டோம், அயன் பீம், டேவிட் சில்லிங், இதையெல்லாம் ஏரோ சிஸ்டத்தெல்லாம் எங்கெல்லாம் வைத்திருக்கிறார்கள் என்கின்றத நெவாட்டிவ் பேஸ் எல்லாவற்றையும் எலக்ட்ரானிக்ஸ் வார்ஃபேர் மூலமாக ஈரான் they got a lot of information ஃப்ரம் நியூஸ்லேண்ட், அங்கிருந்து அவர்கள் நிறைய செய்திகளை பெற்றிருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது. கதிர் மூலம் டிசைசிவாக ஃபைண்ட் அவுட் செய்து எதிரிகளுடைய இராணுவத்தில் வரக்கூடிய வீசப்படுவதை நாம் ஏற்கனவே சொல்லிவிட்டோம். அது மட்டுமல்ல, டீகோ கார்சியாவின் மூலம் B-2 பாம்பர்ஸ் இப்போ என்னென்னலாம் இருக்குங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த B-2 பாம்பர்ஸ் அமெரிக்கா கையில் வச்சுருக்கிறாங்க, 4 விமானங்கள் வைத்திருக்கிறாங்க. இதுதான் ரெடாரில் தெரியாமல் ஒரு ராட்சச நாசகார குண்டுகளை வீசக்கூடிய இந்த B-2 பாம்பர்ஸ், அதை பார்த்தாலே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலம் ஈரான் கண்காணிப்பை மேம்படுத்தியதுனால IRGCனுடைய இந்த கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்ட நிலையில் பல கப்பல்கள் இன்றைக்கு பல முடங்கி இருக்கிறது கடல் பகுதியில். ஏன்னா அவங்களுக்கு GPS சிஸ்டம், இந்த வார்ஃபேர் சிஸ்டத்தினால சரியாக பயணிக்க முடியவில்லை என்ற தகவலும் வந்திருக்கிறது. பெர்ஷியன் பகுதியிலும் அதே போன்று கடல் பகுதிகளில் எல்லா பாரசீக வளைகுடாகளில் எல்லா இடங்களிலும் இந்த பெர்ஷியன் கல்ஃபால் கப்பல்கள் செல்ல முடியாமல் உதாரணமாக GPS கருவிகள் முடங்கியிருப்பதையும் ஏராளமான வார்ஃபேர் சிஸ்டத்தை ஈரான் கொண்டிருப்பதும் நமக்கு தகவல் வந்திருக்கிறது. IRGCனுடைய கட்டளை என்ன என்று சொன்னால், எங்கெல்லாம் சந்தேகத்துக்கு இடமான ஒரு பொருள் ஈரானுடைய எல்லைக்குள் வந்தாலே பெர்மிஷன் இல்லாமல் சுற்றுங்க அப்படின்னு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் கார்ட் காப்ஸ் ஒரு தெளிவான ஆர்டர் ஹேட் பீன் இஷ்யூடு, அது இஷ்யூ செய்யப்பட்டிருக்கிற தகவலும் வந்திருக்கிறது. நுழைந்து விட்டால் சந்தேகத்துக்கு இடமாக எந்த ஒரு சின்ன பொருள் வந்தாலும் அவற்றை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க, யார்கிட்டையும் கேட்காதீங்க. இதுக்கு இடையில் ஈரான் ஒரு பொது காமன் எச்சரிக்கை விட்டுருக்கிறாங்க. எந்த நாடுகளுக்கெல்லாம் பார்க்குமா, கத்தர், துருக்கி, அது மட்டும் இல்லாமல் ஜோர்டான், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், இன்க்ளூடிங் சவுதி அரேபியா வரவில்லை அந்த இடத்தில், ஈராக், இங்கே வாங்க, உங்களுடைய தளங்களை எங்களுக்கு எதிராக பயன்படுத்த நீங்கள் எந்த காலத்தில் அனுமதி கொடுக்கக்கூடாது. எல்லா நாடுகளும் இன்றைக்கி கத்தாரும் அதான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஸ்டெப் மேலே போய் குவைத்து சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் எப்போதும் ஈரானை தாக்குவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். சவுதியினுடைய அதிபர் முகமது பின் சல்மானும் மசூஸ் பெசஸ்கியான் ஈரானுடைய பிரதமரும் பேசி அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. எல்லா இஸ்லாமிய நாடுகளும் எங்களுடைய நாட்டிலிருந்து அவர்களுக்கு ஒரு அக்ரிமெண்ட் இருக்கும், அமெரிக்காவினுடைய தளங்கள் இருந்தாலும் எங்களுடைய நாட்டிலிருந்து ஒரு தாக்குதலை கூட நீங்கள் ஈரானின் மூலம் தாக்கக்கூடாது என்று கத்தர், குவைத், சவுதி அரேபியா, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான் மற்றும் எல்லா நாடுகளும், ஈஜிப்டை பற்றி அதில் ஒரு தகவல் இல்லை, ஈஜிப்டில் அமெரிக்க தளம் இல்லை என்று இருக்கிறது, இருந்தாலும் அதை பற்றி தகவல் இல்லை, இவர்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இது அமெரிக்காவுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும். ஆகவே தான் அவர்கள் இந்த கிராசியா பகுதிகளில் தனது தளத்தை வைத்திருக்கிறார்கள். இஸ்ரேல் அவர்களுடைய தளம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் பார்டரில் இருந்து US ஹாரி ட்ரூமன் மற்றும் US கார்னிவர் வின்சன் போன்ற கப்பல்களிலிருந்தும் தாக்குதல் நடத்துவார்கள். ஆனால் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு ஒரு இல்லீகல் அட்டாக்காக இருக்கும், இல்லெஜிட்டிமேட் ஆக்டிவிட்டீஸாக இருக்கும் என்று ரஷ்யா கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. ரஷ்யாவினுடைய ஆயுதங்களும் இங்கே வந்திருக்கிறது. இதுதான் முக்கியம். இன்று காலை இதற்கிடையில் ஒரு செய்தியை நான் மறந்துட்டேன். மிக முக்கியமாக கவலைக்குரிய ஒரு செய்தி, காசாவில் 40,000 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிற செய்தியை கேட்டு நாங்கள் மௌனியாகிவிட்டோம். நேற்று மருத்துவத்துறை ஆம்புலன்ஸில் சென்ற 15 பேர் அவர்கள் சைரனோடு சென்றார்கள். அவர்களை வேண்டுமென்றே படுகொலை செய்த சம்பவத்தை இன்றைக்கு இன்டர்நேஷ்னல் வீடியோகிராஃபியாக உலகம் முழுவதும் அல் ஜசீரா தொலைக்காட்சி ஒளிபரப்ப இருக்கிறது. பெரும் பரிதாபத்துக்குரிய நாசகார வேலைகளை இந்த யூத இராணுவம் செய்து கொண்டிருக்கிறது.
சர்வதேச குழந்தைகள் படுகொலை செய்யப்படுவதற்கு அவர்களுடைய திட்டம் என்னவென்றால், குழந்தைகளை அழித்துவிடு, குழந்தைகளை கொலை செய்துவிடு, வளரும் தலைமுறைகளை அழித்துவிடு, நமக்காக போர் செய்ய யாரும் இல்லை என்கின்ற இறக்கமிட்ட பெஞ்சமின் நெத்தன்யாகு, அவரோடு சேர்ந்து அமெரிக்கா, இவர்கள் 2 பேரும் செய்கிற இந்த அநியாயத்தின் விளைவாக UNRWO சொல்லுகிறது, குழந்தைகளை கொல்வதை இஸ்ரேலை நாங்கள் மிக கடுமையாக வந்து கண்டிக்கின்றோம். குழந்தைகளை அவர்கள் குறிவைத்துக் கொள்கிறார்கள். ஒட்டுமொத்த 23 லட்சம் 2.3 மில்லியன்ஸ் பாப்புலேஷனில் 51 விழுக்காடு குழந்தைகள் தான். உண்மையிலேயே நமக்கு இதெல்லாம் பேசுவதற்கே ஒரு மனம் வலியாக இருக்கிறது, ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் குழந்தைகள் கொல்லப்படுவதை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் தற்போது நடக்கக்கூடிய ஒரு பரபரப்பான நிகழ்வாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இன்டர்நேஷ்னல் ஆர்மியும் அமெரிக்காவினுடைய நேஷனல் செக்யூரிட்டி போன்றவைகள் ஆலோசனை செய்வார்கள். ஆனால் இன்றைக்கு காலை பேசும்போது, நாங்கள் ஈரானுடைய அக்ரஷனை கண்டிப்பாக ஒழிப்போம், தாக்குதல் நடத்தப் போகிறோம், எங்களுடைய மாஸ்டர் மிஸ்டர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்தான், அவர்கள் சொல்வதைத்தான் நாங்கள் கேட்போம்னு எந்த அளவுக்கு பஸ்ஸை போட முடியுமோ அந்த அளவுக்கு நேரடி லைவில் பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசுனதை நீங்கள் போய் அவர் பேசுனதை ஆங்கிலம் நன்கு தெரிந்தவர்கள் அதை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தை வந்து பசப்பு வார்த்தையாகவும் அமெரிக்காவை எந்த அளவுக்கு உயர்த்தி பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுகிறார். ஆனாலும் நிச்சயமாக இதில் நல்ல விவகாரங்கள் நடக்கும் என்பதுதான் நம்முடைய ஆசை. ஹமாஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து எல்லாத்தையும் வெளியிட்டுறோம், நீங்கள் வெளியே போயிருங்க, மக்கள் இன்னும் மரணம் அடைய மாட்டார்கள் என்று ஹமாஸ் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயாராக இல்லை. அவர்களுடைய நோக்கம், இன்றைக்கி ஒரு பாயிண்டையும் சொன்னார், அதையும் மறந்துட்டேன். அதாவது நாங்கள் இந்த மண்டலத்தை புது உருவாக்கம் செய்ய போகிறோம், மறு உருவாக்கம் செய்ய போகிறோம், வாழ தகுதியான இடம் அல்ல என்று இன்றைக்கு மறுபடி பெஞ்சமின் நெத்தன்யாகுவும் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக இவருடைய திட்டங்கள் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறப் போகிறது, ஈரானுடைய தாக்குதல் எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொரு நாளும் கரண்ட்டில் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு தந்துகிட்டு இருக்கேன். நீங்கள் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் சர்ச் பண்ணுங்கள். நிறைய இன்டர்நேஷ்னல் காணொலிகளில் வர்ற சுருக்கத்தை தான் நான் உங்களுக்கு தர்றேன். நன்றி. மீண்டும் நாளை மத்திய கிழக்கில் ஏற்படக்கூடிய பதட்ட நிலைகள் குறித்து நேரடியாக உங்களிடத்திலே நான் பேச இருக்கிறேன். நன்றி.